செல் பகுப்பு அல்லது இது நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவோம். மியாசிஸ் அல்லது ரிடக்ஷன் டிவிஷன், குன்றல் பகுப்பு அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி என்ன தெரியும்? மியாசிஸை பத்தி சொல்லு. கேமிட் செல்லுன்னு சொல்லக்கூடாத. கேமிட்னாவே அது ஆப்ளாய்டு செல்லா மாறிடும். புரிஞ்சுதா? அந்த கேமிட் உருவாக்கக்கூடிய செல்லு எது? ரீப்ரொடக்டிவ் செல். இனப்பெருக்க செல்ல தான் எது நடக்கும்? மியாசிஸ் நடக்கும். ரைட். ஏன் மியாசிஸ் நடக்கணும்? அடுத்த கொஸ்டின், மியாசிஸ் ஏன் நடக்கணும்? ஏன் எல்லாத்துலயும் மைட்டாசிஸே நடந்துட்டு போக வேண்டியது தானே? ஏன் மியாசிஸ்னு ஒன்று நடக்கணும்? டிப்ளாய்டு செல்ல இருந்து ஆப்ளாய்டு செல்லா. ஏன் டிப்ளாய்டு ஆப்ளாய்டா குறைக்கணும்? அப்ப சிம்பிள் சிம்பிள். இது வந்து ஸ்பெர்ம் மதர் செல், சரியா? ஸ்பெர்ம் மதர் செல். இது வந்து எக் மதர் செல். எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை. ஒரு இதுக்காக சொல்றேன். இது வந்து விந்து தாய் செல், இது வந்து அண்ட தாய் செல் அப்படின்னு வச்சுக்கோ. ரைட்டா? அப்ப இது என்ன கண்டிஷன்ல இருக்கும் யூசுவலா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனுடைய இது வச்சுக்கோ. ஹியூமனுடைய ஸ்பெர்ம் மதர் செல்ல எத்தனை குரோமோசோம் இருக்கும்? 26, 23, 23 பேர் அல்லது 46. சரியா? 23 பேர் அல்லது 46. இதுல அதுலயும் அதான் இருக்கும், அதுலயும் அதான் இருக்கும். ரைட்டுங்களா? அப்ப உங்களுக்கு அடுத்தது என்ன ஆக போகுது? ரிடக்ஷன் டிவிஷன் நடக்க போகுது. தட் இஸ் மியாசிஸ் நடக்க போகுது. குன்றல் பகுப்பு நடக்க போகுது. குன்றல் பகுப்பு நடந்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொன்ன? அப்ப எத்தனை கிடைக்கும்? 2n இருந்து என்ன மாறும்? எத்தனை செல் கிடைக்கும்? 2 இருந்து இதுல இருந்து 2 வரும், அதுல இருந்து 2 வரும். சரியா? அப்புறம் 2த்துல இருந்து 2 வந்து 4 + 4 வரும். அது நான் சேரத்தை பத்திலாம் சொல்லியம்மா. இதெல்லாம் சிம்பிளான விஷயம். சரியா? ஜஸ்ட் இதெல்லாம் நமக்கு தெரியாமலாம் இருக்காது. ஓகே? 4 ஸ்பெர்ம் கிடைக்கும். அது உள்ள மியாசிஸ் 1, மியாசிஸ் 2 அது உள்ள போறது நமக்கு வேண்டாம். யூசுவலா ஒரு ரீப்ரொடக்டிவ் செல்லுல மதர் செல்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேய் செல் உருவாகும் 4. நீங்க இதே தான் பிளான்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் அதான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னு ஒன்று இருக்குது. மைக்ரோஸ்போர் உருவாக்கும். மகரந்த தாய் செல்ல இருந்து எத்தனை மைக்ரோஸ்போர், எத்தனை மகரந்த துகள் உருவாகும்? 4டா, 4. டெட்ரேடு, போலன் டெட்ரேடுன்னு படிச்சியா இல்லையா? அதாமா இது. சரியா? ரைட். சந்திரோ, இப்ப 46 இருந்தது தாய் செல்ல, 46 இருந்தது. இது எல்லாமே சேய் செல். என்ன கண்டிஷன்ல இருக்கும்? எத்தனை குரோமோசோம் இருக்கும்? இது 2n கண்டிஷன்ல இருந்தது, 46 குரோமோசோம் இருந்தது. இப்ப உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஸ்பெர்ம் 4த்துலயும் எத்தனை குரோமோசோம் இருக்கும்? எத்தனை இருக்கும்? 23. 23னா எத்தனை? என்ன கண்டிஷன்? n கண்டிஷன் இருக்கும். புரியுதா அப்ப எல்லாருக்கும்? புரியுதா? இதான் மியாசிஸ். இதான் மியாசிஸ். குரோமோசோமோட எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படுகிறது. ரிடக்ஷன், குரோமோசோமோட எண்ணிக்கை என்ன ஆகுது? பாதியா குறைக்கப்படுகிறது. அதுதான். அதே மாதிரி எக்குல எத்தனை கிடைக்கும்? எக் மதர் செல்ல இருந்து எத்தனை எக்கு கிடைக்கும்? 12th படிச்சுட்டு தான் வந்துக்கிறீங்கம்மா. சொல்லு, எனக்கு ஜுவாலஜி தெரியாது, நீங்க தான் சொல்லி கொடுங்க. 4 எக் இருக்குமா? 4 எக் இருக்கா? 3 அழிஞ்சிரும், 1 மட்டும் இருக்கும். சரியா? போலார் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்களாப்பா, அழிஞ்சு போறதெல்லாம் போயிடும். ஒரே ஒரு எக்கு தான் இருக்கும். அப்ப மேபி 4 உருவாகுதுன்னு வச்சுக்கோ. அந்த 4ம் எப்படிதான் இருந்திருக்கணும்? ஆப்ளாய்டு கண்டிஷன். அது 3 போச்சு, மீதி 1 தான் என்ன இருக்கும்? ஒரே ஒரு எக் இருக்கும். இதுல எத்தனை குரோமோசோம் இருக்கும் சந்திர? அதுலயும் 23 தான் இருக்கும். ஏன் 23 மார்ச்? ரிடக்ஷன் டிவிஷன் நடந்தது. தட் இஸ் மியாசிஸ் நடந்தது. மியாசிஸ் நடந்தது. அப்ப யோசித்து பாரு. இப்போ உங்களுக்கு மியாசிஸ் அப்படின்றது எங்க நடக்கும் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் செல்ல நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ, போலன் மதர் செல். சரியா? அதாவது மகரந்த தாய் செல். இதுக்கு எக்ஸாம்பிள். எப்படி நீங்க மைட்டாசிஸுக்கு ஆனியனுடைய ரூட் டிப் சொல்றீங்களோ, மியாசிஸ் படிக்கணும்னா உங்களுக்கு என்ன சொல்லணும்? மகரந்தத்தினுடைய தாய் செல், மகரந்தம் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகேவா? போலன் கிரெயினுடைய மதர் செல். சரிங்களா? அதே மாதிரி மெகாஸ்போர் உருவாக்கக்கூடிய மதர் செல். சரிங்களா? அது இது வந்து பிளான்ட்ல, அனிமல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகே, இங்க மட்டும்தான் ரீப்ரொடக்டிவ் செல்ல மட்டும்தான் என்ன நடக்கும்? மியாசிஸ் நடக்கணும். ஏன்டா குரோமோசோம் குறையணும்? குறையாம போக வேண்டியது தானே? ஏன் அப்படியே வர வேண்டியது தானே? ஏன் குறையணும்? இப்ப நமக்கு என்ன நடக்கும்? ஒரு ஸ்பெர்ம் எக்கு கூட ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகுமா? ஃபியூஸ் ஆகும்போது என்ன நடக்கும் சொல்லு? எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? சைகோட் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? என்ன ஃபார்ம் ஆகும்? சைகோட் ஃபார்ம் ஆகும். சரி, இப்ப பாரு, இது ஸ்பெர்ம், என் கண்டிஷன், 23 குரோமோசோம் இருக்கும். சரியா? இது எக்கு, என் கண்டிஷன், 23 குரோமோசோம் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? இது மூவ் ஆகி போயிட்டு எக்கு கூட என்ன ஆகும்? ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்பா? சைகோட் கிடைக்கும். என்ன உருவாகும்? சைகோட் உருவாகும். ரைட். இப்ப ரித்திகா சொல்லு, இந்த சைகோட் ஹியூமன்னே வச்சுக்கோ, இந்த சைகோட்ல இருந்து ஒரு குழந்தை உருவாகுது. சரியா? ஃபீட்டஸ்ல இருந்து கரு வளருதுன்னு வச்சுக்கோ. இப்ப இங்க எத்தனை குரோமோசோம் இருக்கும்? 46. எப்படி 46? 23 + 23 46. ரைட். இது இந்த சைகோட்ல இருந்து ஒரு பேபி உருவாயிடுச்சு. சரியா? ஒரு பேபி உருவாகுது. அது பேபி மாதிரி இல்லை, விடு, ஒரு குழந்தை உருவாகுது. இதுல எத்தனை குரோமோசோம் இருக்கும்? நான் என்ன கேட்டேன்னா, அந்த குழந்தைக்கு எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு கேட்டேன். 46 குரோமோசோம் இருக்கும். இங்க என்ன டிவிஷன் நடக்கும்? எந்த செல் பகுப்பு இங்க நடக்கும்? மைட்டாசிஸ் நடக்குமா, மியாசிஸ் நடக்குமா? இதான் என் கேள்வி. சிம்பிள், ரெண்டே ஆப்ஷன். தைரியமா சொல்லுமா? மைட்டாசிஸ் தான் நடக்கும் சொல்றேன். ஏன் மைட்டாசிஸ் நடக்கணும்? என் கண்டிஷனுக்கு மாறிடும், குரோமோசோம் நம்பர் குறைஞ்சிரும். சரிங்களா? அப்ப சைகோட்ல இருந்து ஒரு யங் ஒன் ஃபார்ம் ஆகிறது, growth நடக்கிறது எல்லாமே அது என்னது? மைட்டாசிஸ், ஈக்குவேஷனல் டிவிஷன். இங்கேயும் 46 தான் இருக்கும். புரியுதா? இப்போ மியாசிஸ் எங்க நடக்கும், மைட்டாசிஸ் எங்க நடக்கும், அது தெரிஞ்சுக்கோ. நம்ம பார்க்க போறது இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் எப்படி நடக்குது, எந்த இடத்துல குரோமோசோமோட எண்ணிக்கை உங்களுக்கு 23 46ல இருந்து எந்த இடத்துல 23 மாறுது, இதைத்தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? புரிஞ்சிச்சா ஒரு ஐடியா? சரி. The production of offspring by sexual reproduction includes the fusion of two gametes each with a complete haploid set of chromosome. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, production of offspring by sexual reproduction, பால் இனப்பெருக்கத்தின் மூலமா உருவாகக்கூடிய இளம் உயிரி. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன? பால் இனப்பெருக்கமா என்ன? மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அவ்வளவுதானே? ஏ செக்ஷுவல்லாம் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்காது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணைஞ்சி யங் ஒன்ன கொடுக்க போகுது. சரியா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்க்ளூட்ஸ் த ஃபியூஷன் ஆஃப் டூ கேமெட்ஸ். ரெண்டு கேமெட்னா யாரு? அதான் எக்கு, இன்னொன்னு ஸ்பெர்ம். ரெண்டு கேமெட்டும் ஃபியூஸ் ஆகுது. ஈச் வித் எ கம்ப்ளீட் ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல எத்தனை இருக்கும்? என் கண்டிஷன் 23 குரோமோசோம். ஸ்பெர்ம்ல எத்தனை இருக்கும்? என் கண்டிஷன் 23 குரோமோசோம். அப்ப ரெண்டு கேமிட் ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்றோம். அப்ப ஒரு கேமிட்ல எத்தனை இருக்கும்? ஹாப்ளாய்டு 23 குரோமோசோம். இன்னொரு கேமிட்லயும் ஹாப்ளாய்டு. இது ரெண்டும் சேர்ந்து சைகோட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த சைகோட்ல 46 குரோமோசோம் 2n கண்டிஷன்ல இருக்கும். இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள்லயும் இதான் நடக்கக்கூடிய ஒரு நியதி. புரியுதா? அப்ப உங்களுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா ஒரு யங் ஒன் உருவாகணும் அப்படின்னா அது என்ன ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்பா? மியாசிஸ் தான் நடக்கும். சரிங்களா? கேமிட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஸ்பெஷலைஸ்ட் டிப்ளாய்டு செல்ஸ். சார் அப்ப இந்த கேமிட்கள் எங்க இருந்து சார் வருது? ஸ்பெஷலைஸ்டு டிப்ளாய்டு செல், தட் இஸ் எக் மதர் செல்னு சொன்னேன், அண்ட தாய் செல் கூட வச்சுக்கோ. அதே மாதிரி இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிப்ளாய்டு செல், ஸ்பெர்ம் மதர் செல்.
சரிங்களா? அதுல இருந்து என்ன நடக்கும்? ரிடக்ஷன் டிவிஷன். அப்ப எத்தனை குரோமோசோம் இருந்திருக்கும்? புரியுதா? அதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட். சரிங்களா? இப்ப இந்த கேமிட், இது ரெண்டும் கேமிட் ராஜா. இந்த ரெண்டு கேமிட்டும் எங்க இருந்து வருது? அதோடைய தாய் செல்ல இருந்து உருவாகுது. அப்ப இங்க என்ன டிவிஷன் தான் நடக்கணும் உங்களுக்கு? ரிடக்ஷன் டிவிஷன் நடந்தா தான் கேமிட்ஸ் வரும். ஓகே, this specialized kind of cell division that reduces the chromosome number by half result in the production of haploid daughter cells. அப்ப இங்க என்ன நடக்குது? இந்த ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் செல், இந்த சிறப்பான தாய் செல்கள் குன்றல் பகுப்பு அடைந்து ரிடக்ஷன் டிவிஷன் அடைந்து கேமிட்டை ஃபார்ம் பண்ணுது. இங்க என்ன ஆகுதுன்னா குரோமோசோமுடைய நம்பர் பாதியா குறைக்கப்படுகிறது. அதான் ரிடக்ஷன் நடக்குது. ஓகே, this kind of division is called மியாசிஸ். அப்ப குரோமோசோமுடைய நம்பர் பாதியா குறைக்கப்பட்டால் அதுக்கு பேரு மியாசிஸ். புரிஞ்சிச்சா? குரோமோசோம் நம்பர் ரிடக்ஷன் ஆகுனா பாதியா குறைஞ்சா அதுக்கு பேரு, புரிஞ்சிச்சா சந்துரு? ரைட். மியாசிஸ் ensure the production of haploid phase in the life cycle of sexually reproducing organism, whereas fertilization restore the diploid phase. சார் அப்படின்னா என்ன சார்? இங்க கவனி, என்ன சொல்றாங்க? மியாசிஸ் ensure the production of haploid phase. இப்போ ஒரு தாவரத்துடைய லைஃப் சைக்கிள் நடக்குது, அல்லது ஒரு அனிமலுடைய லைஃப் சைக்கிள்னா வாழ்க்கை சுழற்சி நடக்குது. மியாசிஸ் எதை நமக்கு நிரூபிக்கிறது, என்ஷூர் பண்ணுது அப்படின்னா ஹாப்ளாய்டு செல்ல உருவாக்குவது யார்தான்? மியாசிஸ் தான். அதான் சொல்றாங்க. ஓகே, மியாசிஸ் என்ஷூர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு ஃபேஸ். ஹாப்ளாய்டு ஃபேஸ் ஒற்றை மடிய நிலை உருவாக்குவதை தீர்மானிக்கிறது யாருன்னா மியாசிஸ். செக்ஷுவலி ரீப்ரொடக்ஷன் ஆர்கனிசம், எங்க செக்ஷுவலி ரீப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய, பாலின பெருக்கம் செய்யக்கூடிய எல்லா உயிரினங்கள்லையும் ஹாப்ளாய்டு உருவாக்கத்திற்கு காரணம் மியாசிஸ். வேராஸ் ஃபெர்டிலைசேஷன் ரீஸ்டோர் த டிப்ளாய்டு ஃபேஸ். அப்ப கருவுறுதல்ன்றது எதை மறுபடியும் உருவாக்குதுன்றாங்க, மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுதுன்றாங்க? டிப்ளாய்டு ஃபேஸ் உருவாக்குது. இப்ப திருப்பி ஒன்னும் இல்லடா, அவங்க திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் ஹாப்ளாய்டு. சரிங்களா? இந்த ஹாப்ளாய்டு கேமிட் உருவாக்குறதுக்கு யார் காரணம்? இந்த ஹாப்ளாய்டு கேமிட் உருவாகுச்சு இல்லப்பா, இதுக்கு யார் காரணம்? மியாசிஸ் காரணம். சரியா? அப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய உயிரினங்கள்ல ஹாப்ளாய்டு பேஸ் ஒற்றை மடிய நிலை மியாசிஸால நடக்கும். சரிங்களா? அந்த கேமிட் ரெண்டும் சேர்ந்து நமக்கு எதை கொடுக்குது? சைகோட்டை கொடுக்குது. இது எப்ப நடக்குது? ஃபெர்டிலைசேஷன், எப்ப? கருவுறுதல் நடக்கும்போது நடக்குது. சரியா? அப்ப கருவுறுதல் நடந்தா நமக்கு டிப்ளாய்டு தன்மையை மறுபடியும் உருவாக்குது. மியாசிஸ் நடந்தா ஹாப்ளாய்டு பேஸ உருவாக்குது. புரிஞ்சிச்சா? அதுதான் இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். சரிங்களா? we come across meiosis during gametogenesis in plants and animals. நீங்க எல்லாத்தையும் மியாசிஸ் எங்க பாப்பீங்க அப்படின்னா கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னா கேமிட் உருவாக்கம். கேமிட் உருவாக்கும் போது நீங்க மியாசிஸை பார்த்துட்டு தான் வர முடியும். மியாசிஸ் நடந்தா தான் அதுக்கு பேர் கேமிட்டோஜெனிசிஸ். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோ. பிளான்ட்ஸ்லயும் நடக்கும், அனிமல்ஸ்லயும் நடக்கும், தாவரங்களையும் நடக்கும், விலங்குகள்லயும் நடக்கும். சரிங்களா? மியாசிஸ் ரெண்டுத்திலுமே நடக்கும். அடுத்தது, this leads to the formation of haploid gametes. அப்ப மியாசிஸ் நடக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன? ஹாப்ளாய்டு தன்மை கொண்ட கேமிட் உருவாக்குவது, ஒற்றை மடிய தன்மை கொண்ட கேமிட்டை உருவாக்குவது தான் அதனுடைய வேலை. சரிங்களா? the key features of meiosis are as follows. சரியா? முக்கியமான ஃபியூச்சர்ஸ் மியாசிஸ்ல என்ன அப்படின்றத இதுல பாருங்க. Meiosis involves two sequential cycles of nuclear and cell division called meiosis 1 and meiosis 2, but only a single cycle of DNA replication. First என்ன சொல்றாங்க அப்படின்னா மியாசிஸ்ல வந்து ரெண்டு சைக்கிள் நடக்குது, ரெண்டு விதமான சுழற்சி நடக்குது. ஆஃப் நியூக்ளியர் அண்ட் செல் டிவிஷன், ரெண்டு சைக்கிள்லுமே நியூக்ளியர் டிவிஷன் அண்ட் செல் டிவிஷன் நடக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க, இது வந்து ஒரு ஸ்பெர்ம் மதர் செல் வச்சு, இது வந்து ஒரு ஸ்பெர்ம் மதர் செல். இந்த ஸ்பெர்ம் மதர் செல் என்ன ஆகுது, இந்த மாதிரி பிரியுது. இது எப்ப அப்படின்னா மியாசிஸ் 1, ரெண்டு சைக்கிள் நடக்குது. ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல என்ன நடக்கும், 46 ஆர் 2n கண்டிஷன் கொண்ட ஸ்பெர்ம் மதர் செல் என்ன டிவிஷன், மியாசிஸ் 1. மியாசிஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. எத்தனை குரோமோசோம் கொடுக்கும், 23
ஹாப்ளாய்டு நம்பர் கொடுக்கும். இது ஒரு சைக்கிள். அப்ப இந்த ஒரு சைக்கிள் 2 செல் உருவாச்சு இல்ல, அப்போ என்னென்ன நடந்திருக்கும்? நியூக்ளியர் டிவிஷன் நடந்திருக்கும், செல் டிவிஷன் நடந்திருக்கும். கரெக்டா? அப்பதானே ஒரு செல் 2 செல்லா கிடைச்சது. ரைட்டா? அடுத்தது அப்ப இது ஒரு சைக்கிள், இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆர் ஃபர்ஸ்ட் சைக்கிள். அடுத்த சைக்கிள் என்ன நடக்கும்? அகைன் உங்களுக்கு இங்க கவனிங்க, இது 2வது சைக்கிள். இது என்ன ஆகும்? அகைன் டிவைட் ஆகும். அகைன் டிவைட் ஆகும். எத்தனை குரோமோசோம் இருக்கும்? 23 இருக்கும், 46 இருக்கும், 23 இருக்கும். எத்தனை இருக்கும்? 23. ஏன் 23 இருக்கும்? தெரியலையே, எனக்கு தெரியலையா? ஏன் 23 தான் இருக்கும்? இது 2வது சைக்கிள், அது ஃபர்ஸ்ட் சைக்கிள். இது 2வது சைக்கிள். ஏன் 23 தான் இருக்கும்? மியாசிஸ் 2 is equal to மைட்டாசிஸ். மியாசிஸ் 2 என்பது மைட்டாசிஸ் பகுப்பை ஒத்தது. எப்படி அப்படின்னா, இங்க மைட்டாசிஸ்னா என்ன சொன்ன? ஈக்குவேஷனல் டிவிஷன். குரோமோசோமோட எண்ணிக்கை சரிசமமாகவே இருக்கும் அடுத்த டிவிஷன்லயும். சோ இங்கேயும் 23 குரோமோசோம் தான் இருக்கும். என்ன கண்டிஷன் இருப்பாங்க? n கண்டிஷன். இதை நாம என்ன சொல்வீங்க அப்படின்னா மியாசிஸ் 2ன்னு சொல்வீங்க. மியாசிஸ் 2ன்னு சொல்வீங்க. இது 2வது சைக்கிள். புரிஞ்சுச்சா? இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம் இதான். சரிங்களா? மியாசிஸ் இன்வால்வ்ஸ் 2 சீக்வென்ஷியல் சைக்கிள்ஸ் ஆஃப் நியூக்ளியர் அண்ட் டிவிஷன். 2 சைக்கிள் நடக்குது. இங்க நியூக்ளியஸ் அண்ட் செல் டிவிஷன் நடந்துச்சு, இங்கேயும் நியூக்ளியஸ் அண்ட் செல் டிவிஷன் நடந்துச்சு. சரிங்களா? பட் ஒன்லி சிங்கிள் சைக்கிள் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இது ரொம்ப முக்கியம். ஒரே சைக்கிள் தான். முதல்ல ஆரம்பத்துல மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும்? டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். எல்லா டிவிஷன்லயும் நடந்துட்டு இருக்காது, 2 வாட்டியும் நடக்கிறது கிடையாது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டுமே நடக்கும். இது மட்டும் முக்கியம். சரிங்களா? 2 வாட்டி நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும், 2 வாட்டி செல் டிவிஷன் நடக்கும் மியாசிஸ்ல. ஆனா ஒரே ஒரு தடவை தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். இது மறக்காத, நீட் லெவல்ல ரொம்ப முக்கியம். டிஎன்ஏ பிரதி எடுத்தல்ன்றது ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். ஓகே. மியாசிஸ் 1 is initiated after the parental chromosomes are replicated to produce identical sister chromatids at the S phase. சரி, இவங்க என்ன சொல்றாங்க? மியாசிஸ் 1 இருக்கு இல்லையா, இந்த மியாசிஸ் 1 இருக்கு இல்லையா, அது எப்ப நடக்கும் அப்படின்னா S phase ஒன்னு படிச்சோம். எப்ப படிச்சோம் S phase? செல் சைக்கிள்ல படிச்சோம்லப்பா. செல் சைக்கிள் இப்படி படிச்சோம்ல, G1 S G2 இதான் M phase படிச்சோம்ல. இவங்க என்ன சொல்றாங்க? மியாசிஸ்ல 2 ஈவென்ட் இருக்கு. மியாசிஸ் 1 மியாசிஸ் 2ன்னு 2 ஈவென்ட் இருக்கு. அந்த மியாசிஸ் 1 எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா S phase-க்கு அப்புறம். இட் மீன்ஸ் அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. Meiosis 1 is initiated after the parental chromosome are replicated to produce identical sister chromatids at the S phase. ஒரே மாதிரியான குரோமாட்டிட் எங்க உற்பத்தி செய்யப்படுகிறது? S phase. சிந்தசிஸ் phase-ல தான் உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு அப்புறம் தான் மியாசிஸ்ன்றதே உங்களுக்கு நடக்கும்னு சொல்றாங்க. ஓகே. மியாசிஸ் involves pairing up homologous chromosome and recombination between non-sister chromatids. சார், மியாசிஸ் எதை உள்ளடக்கியது அப்படின்னா பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்படின்னா ஒத்த குரோமோசோம் ஜோடிகள் ஜோடி சேர்தல். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, பாரு. ரைட், இதுக்கு பேர் தான் ஹோமோலோகஸ் பேர். சரியா? இது இது இட்ஸ் லுக்ஸ் லைக் ஒரே சேமான டிஸ்டன்ஸ் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணுங்க. சரிங்களா? ரைட். அதே மாதிரி இன்னொன்னு பாரு. எஸ், புரியுதா? இது ஒரு ஹோமோலோகஸ் சொல்றோம். புரியுதா? இப்ப நீங்க யோசிச்சு பாரு, இது இவ்வளவு லென்த்தியா இருக்கு, இது கூட போய் இது போய் நிக்குமா? ஹோமோலோகஸ் பேர்னா இப்படிதான் அர்த்தம். இதான் அர்த்தம். ஒண்ணு ஏன் கலர் டிஃபரன்சியேஷன்? மைட்டாசிஸ்ல உங்களுக்கு கலர் டிஃபரன்சியேஷன் தேவை கிடையாது. ஏன்னா அது
உடல செல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா மியாசிஸ்ல வந்து ஒரு பெட்டர்னல் குரோமோசோம் ஒரு மெட்டர்னல் குரோமோசோம் சொல்லுவாங்க. ஒரு தாய் வழி வந்த குரோமோசோம் ஒரு தந்தை வழி வந்த குரோமோசோம். அதனால டிஃபரன்சியேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இந்த இடத்துல இதுக்கு பேர் தான் ஹோமோலோகஸ் பேர். ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் ஜோடி சேருதல் அப்படின்றது இதுதான். சரிங்களா? இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம் அதான். மியாசிஸ் இன்வால்வ்ஸ் பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். மியாசிஸ் செல் பகுப்புல உங்களுக்கு என்ன நடக்குது? குரோமோசோம்கள் ஒத்த குரோமோசோம்கள் ஜோடி சேருது. ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது அண்ட் ரீகாம்பினேஷன் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். நமக்கு முதல்ல சொல்லும் போதே நான் படிச்சிருப்பேன், சொல்லியிருப்போம். என்னென்ன? ஒரு குரோமோசோம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு பேர் என்னது? குரோமேட்டிட். இதுக்கு பேர் என்னது? குரோமேட்டிட். ரைட். இதுக்கு பேர் என்னது? சென்ட்ரோமியர். சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? குரோமேட்டிட். இந்த குரோமேட்டிடுக்கு இந்த குரோமேட்டிட் யார்? சிஸ்டர் குரோமேட்டிட், சகோதரி குரோமேட்டிட். எல்லாம் ஒண்ணு. என்னோட சிஸ்டர் அப்படின்றது ஒரே கலர்ல நீங்க சொல்லிக்கோ, சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ரைட். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வா. இந்த கிரீன் கலருக்கு இந்த கிரீன் கலர் யார்? சிஸ்டர் குரோமேட்டிட். இந்த ரோஸ் கலருக்கு இந்த ரோஸ் கலர் யார்? இந்த கிரீன் கலருக்கு இந்த ரோஸ் கலர் யார்? சகோதரி அல்லாத குரோமேட்டிட். புரிஞ்சுச்சா சந்திர? அப்ப உங்களுக்கு என்ன ரீகாம்பினேஷன் ஒண்ணு நடக்கும். எங்க நடக்கும்னா மியாசிஸ்ல மட்டும்தான் ரீகாம்பினேஷன் நடக்கும், மைட்டாசிஸ்ல கிடையாது. சார் ரீகாம்பினேஷன்னா என்ன? குரோமோசோமல் மெட்டீரியல் சரியா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, ரீகாம்பினேஷன் நடக்கும். எது கிடையாது அப்படின்னா நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? மேபி இதோட மெட்டீரியல் இங்க போகும். புரியுதா? ரீகாம்பினேஷன்ல அண்ட் இதோட மெட்டீரியல் என்ன ஆகும்? இதுக்கு வரும். இதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன். அப்ப ரீகாம்பினேஷன் அக்கர்ஸ் வித் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். என்ன தீபிகா, உனக்கு புரியுதா? புரியுதா? அப்ப இந்த பாயிண்ட்கான அர்த்தம் அதான். மியாசிஸ் இன்வால்வ்ஸ் பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். மியாசிஸ்ல ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஜோடி சேருதல் நடக்குது. அண்ட் ரீகாம்பினேஷன் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டின், மறு சேர்க்கை எதுக்கு இடையில் நடக்குது? நான் சிஸ்டர் குரோமேட்டிக் சகோதரி அல்லாத குரோமேட்டிற்கு இடையே உங்களுக்கு ரீகாம்பினேஷன் நடக்குது. சரிங்களா? புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? ரைட். 4 haploid cells are formed at the end of meiosis 2. இங்க கவனிக்கணும், மியாசிஸ் 2ஓட முடிவுல தான் உங்களுக்கு எத்தனை கிடைக்குது? 4 haploid. அதான் நான் சொன்னேன், மியாசிஸ் 1ல 2 கிடைக்கும். இது மியாசிஸ் 1. அப்ப இதுல 46 குரோமோசோம் இருக்குன்னா இதுல 23 ஓகேவா? இது மியாசிஸ் 1. இது என்னது? மியாசிஸ் 2. மியாசிஸ் 2ல உங்களுக்கு எத்தனை கிடைக்குது? 4 கிடைக்குது. 4மே என்ன கண்டிஷன்ல இருக்கும்? ஹாப்ளாய்டு கண்டிஷன். எல்லாத்துலயும் எத்தனை குரோமோசோம் இருக்கும்? அப்ப என்ன சொல்றாங்க? இந்த பாயிண்ட் இப்ப புரியும் பாரு. மியாசிஸ் 2ஓட முடிவுல நமக்கு 4 ஹாப்ளாய்டு செல் கிடைக்கும். புரியுதா? இது ஒட்டு மொத்தமா மியாசிஸோட கீ ஃபீச்சர்ஸ், முக்கியமான நிகழ்வு. 4 haploid cells are formed at the end of meiosis 2. Meiotic events can be grouped under the following phases. Meiosis phases வந்து ரெண்டா பிரிக்கிறோம். அது என்னன்றதை இங்க பார்க்கலாமா? இது வரைக்கும் பார்த்தது புரியுதா பாரு. ஒரு வாட்டி புக்கு பாரு. புரியலன்னா இப்பவே கேளு. அப்புறம் நான் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது எனக்கு புரியல அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. இதுல முக்கியமான ஈவெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். நீட் கொஸ்டின் இங்க தான் வரும். சரியா? செல்ஸ் அதெல்லாம் நியூக்ளியர் டிவிஷனும் செல் டிவிஷனும் 2 ஸ்டேஜ்லயுமே நடக்கும். பட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ன்றது ஒரே இதுல தான் நடக்கும். இதே மாதிரி இங்க பாருங்க, ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் எப்ப ரெப்ளிகேட் ஆகும்? ஒரே மாதிரியான சகோதரி குரோமேட்டிடுகள் எப்போ உற்பத்தி ஆகும் அப்படின்னாலும் எஸ் ஸ்பேஸ். இது ரெண்டுமே நீட் கொஸ்டின்ஸ்ல வரக்கூடிய பகுதி. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணு. ஏதாவது புரியல தெரியலன்னா கேட்டுரு இப்பவே.